தானம். ஐயமிட்டு உண் என்ற தத்துவத்தை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றியமைக்கும் ஒரு கதை. தலைப்பு: மீதம் ஒரு வாழ்வு. காவ்யாவின் சமையல். பெரிய ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் காவ்யா சமையல் மீது ஆர்வம் கொண்டவர். அவர் தன் நண்பர்களுக்காக ஒரு நாள் பெரிய விருந்து சமைத்தார். விருந்து முடிந்த பிறகும் பிரியாணி, பரோட்டா என நிறைய உணவு அப்படியே மீதமாக இருந்தது. மறுநாள் அதை என்ன செய்வதென்று தெரியாமல் குப்பை தொட்டியில் போடுவதற்காக அவர் வெளியே வந்தார். அப்போது வீட்டின் அருகே இருந்த ஒரு பெரியவர் குப்பை தொட்டியில் உள்ள எதையோ தேடிக்கொண்டிருப்பதை கண்டார். காவ்யாவிற்கு மனம் கலங்கியது. அந்த உணவை அவர் பார்த்தால் அதை எடுத்துச் செல்ல கூச்சப்படுவாரோ என்று தயங்கினார். உடனே காவ்யா தன் மொபைல் போனை எடுத்து உணவை வீணாக்காமல் தேவைப்படுவோருக்கு வழங்கும் ஃபுட் டோனர் ஆப் ஒன்றை இயக்கினார். தான் மீதப்படுத்திய உணவை அதில் பதிவு செய்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த ஆப் மூலம் இயங்கும் தன்னார்வ தொண்டர் ஒருவர் காவ்யாவின் வீட்டிற்கு வந்தார். பகிர்வின் மகிழ்ச்சி. அந்த தொண்டர் காவ்யாவின் உணவை பெற்றுக்கொண்டு அதை அருகிலுள்ள ஒரு முதியோர் இல்லத்திற்கு கொண்டு சென்றார். சில மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஆப் மூலம் முதியோர் இல்லத்தின் பொறுப்பாளர் ஒரு புகைப்படம் மற்றும் மெசேஜ் அனுப்பினார். நீங்கள் அனுப்பிய சுவையான உணவால் இன்று எங்கள் இல்லத்திலுள்ள அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி. கடைசி பாடம். அந்த புகைப்படத்தில் உணவு உண்ட பிறகு பசியின்றி அமைதியாக உறங்கும் முதியவர்களின் சிரித்த முகங்களைக் கண்ட காவ்யா தான் உணவை சாப்பிட்ட போது கிடைத்த சந்தோஷத்தை விட வீணாக போகும் ஒரு உணவை பகிர்ந்த போது கிடைத்த மனநிறைவு பல மடங்கு பெரியது என்பதை உணர்ந்தார். அன்று முதல் காவ்யா சமைக்கும் போதெல்லாம் ஒரு பகுதி உணவை அடுத்தவருக்கு பகிர்வதற்காகவே ஒதுக்க ஆரம்பித்தார். நீதி. தானத்தில் சிறந்தது அன்னதானம். வீணாக்காமல் பகிர்வதுவே இன்றைய காலகட்டத்தின் ஐயமிட்டு உண்.